நம்ம இந்த வீடியோவில் 10th தமிழுக்கான தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டினை பற்றி தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினை பக்காவாக உடச்சி வச்சிருப்பா. இதுலேருந்து பல கேள்வி நிச்சயமாக நடக்க போகுது கண்டிப்பாக கேட்பாங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் எபிசோட் கூட நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நம்ம மாணவர்களுக்கு அப்லோட் செய்து கொண்டே வருகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன். அதுக்கு நான் ஆன்சர்ஸ் வேணால் கமெண்ட் செக்ஷன் ஆன்சர்ஸ் மட்டும் போடுங்க, சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சரியாக வீடியோ தேர்ந்தெடுத்ததுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன், எந்தமிழ்னா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? செகண்ட் ஒன், வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கோட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை டேஷ். தேர்டு ஒன், நன்மொழி என்பது டேஷ். ஃபோர்த் ஒன், இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போடுவதன் காரணம் டேஷ். ஃபிஃப்த் ஒன், காலில் அணியும் அணிகலனை குறிப்பது டேஷ் ஆகும். சிக்ஸ்த் ஒன், வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல் எது? செவன்த் ஒன், போரில் வெற்றி பெற்ற மன்னன் சூடி மகிழும் பூவை தேர்க. எய்த் ஒன், காசி காண்டம் என்பது டேஷ். நைன்த் ஒன், சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் டேஷ். டென்த் ஒன், குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் யாவை டேஷ். நெக்ஸ்ட் 11th ஒன், கலைஞர் எழுதிய முதல் நாடகம் எது டேஷ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுப்பா. ஸோ இந்த பாடல் பார்த்து வச்சுங்க. கொஸ்டின் ஆனது 12th வந்து பார்த்தீங்கன்னா, இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? 13th ஒன், கொல்யானை இலக்கண குறிப்பு தருக. 14th ஒன், நாவலோ என்பதன் பொருள் என்ன? நெக்ஸ்ட்டு 15th ஒன், இப்பாடல் இடம்பெற்றுள்ள அடி எதுகை சொற்கள் என்ன? ஓகேங்களா? ஸோ பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு பகுதி 2. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 1 பொறுத்த வரைக்கும் எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். 21வது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின். 16th பொறுத்த வரைக்கும் விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. 17th ஒன், குறிப்பு வரைக்கப்பா அவயம். ஓகேங்களா? 18th ஒன், விடைகளுக்கு ஏற்ற வினா அமைக்க பொறுத்த வரைக்கும் இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். நெக்ஸ்ட், ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். ஓகேங்களா? ஸோ வந்து இதுக்கான கொஷின் நீங்கள் ஃபார்ம் பண்ண பார்த்து வச்சிங்க. 19th ஒன், வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாபோசி என்பதற்கு சான்று தருக. 20, மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுதுக. 21, விடல் என முடியும் திருக்குறளை எழுதுக. ஓகேங்களா? ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் பிரிவு 2பா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எவையேனும் 5 வினாக்கள் மட்டும் இதில் விடையளிக்க வேண்டும். ஸோ இதில் 22 வந்து பொறுத்த வரைக்கும் புரைத்திணைகளில் எதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. 23, கலைச்சொல் தருக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெம்பஸ்ட்டு, கான்வர்சேஷன். ஓகேங்களா? 24 பொறுத்த வரைக்கும் பழமொழி நிறைவு செய்களை ஒப்பிட்டவரை டேஷ் அளவுக்கு டேஷ். ஓகேங்களா? ஸோ பழமொழி நிறைவு செய்யணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காது கேளாத மாணவர்கள் கொஸ்டின் பார்த்து கீழ்காணும் சொற்களில் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. ஓகேங்களா? ஸோ பார்த்து வச்சுங்க. இப்போ 25 பொறுத்த வரைக்கும் பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. 26, இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. கொடு, கோடு, இயற்கை, செயற்கை. ஓகேங்களா? 27, எண்ணு பெயர்களை கண்டுபிடித்து தமிழ் எண்களில் எழுதுக. 4 2 சொல்லுக்குருதி எறும்பந்தன் காயால் என்சான். ஓகேங்களா? பார்த்து வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட்டு 28, அம்மன்தான் பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பகுதி 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ பிரிவு 1 எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க வேண்டும். ஸோ 29வது பொறுத்த வரைக்கும் வாழை இலை விருந்து விழா குறிப்பு வரைக. 30, பலைத்துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது? 31, உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருகப்பா. ஸோ பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேராகிராஃபை படித்து அதில் இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கும். அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை இந்த பேராவை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆவூர் மூலாங்கிலாரின் போர் அறம் யாது? நெக்ஸ்ட்டு போர் அறம் என்பது எதனை குறிக்கிறது? தேர்டு ஒன், யாருக்கெல்லாம் தீங்கு வராது வண்ணம் போர் புரிய வேண்டும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பேராகிராஃப் இருக்கும், நல்லா படித்து எழுதுங்கப்பா. ஸோ இதுக்கு பிரிவு 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவையேனும் 2 வினாக்கள் மட்டும் விடையளிக்க வேண்டும். வினா எண் 34வது மற்றும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின், அதாவது கட்டாய வினாவாக கேட்கப்பட்டிருக்கும். ஸோ அதில் 32 பொறுத்த வரைக்கும் தமிழ் எண்ணெயை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவனையாவை. 33, காசி காண்டம் கூறிய இல்லற ஒழுங்குகளை பட்டியலிடுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடி பெறலாமல் எழுதுக்கப்பா. ஸோ அல்லல் என தொடங்கும் 30,000 பாடல். நெக்ஸ்ட் வந்து வெய்யோனோலி என தொடங்கும் பாடல். ஓகேங்களா? ஸோ இது வந்து மனப்பாட பாடலில் கொடுத்துருக்கேன், நல்லா படிச்சு எழுதிருங்கப்பா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று. நெக்ஸ்ட்டு பிரிவு 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவையேனும் 2 வினாக்கள் மட்டும் விடையளிக்கவும். 35 பொறுத்த வரைக்கும் ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை தருக. நெக்ஸ்ட் 36, இன்மையின் இன்னாத தீயோதினின் இன்மையின் இன்மையே இன்னாதது குரட்பாவின் அழகீட்டு வாய்ப்பாடு எழுதுக. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 37 பொறுத்த வரைக்கும் மருதி நிலத்திற்குரிய கருப்பொருள் ஆரணை எழுதுக.
ஸோ இதுக்கப்புறம் வந்து பகுதி 4ப்பா. ஸோ 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களும் கம்பல்சரி ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்ப்பா. பப்ளிக் எக்ஸாம் மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. நல்லா படிச்சு வச்சுருங்க. 38ல் வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் இடைக்கடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன்? விளக்கம் தருக. அல்லது வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்குரிய இலக்கணங்கள் நமக்கும் பொருந்துவதை குறள் வழி விளக்குக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 39ல் பொறுத்த வரைக்கும் உங்கள் கிராமத்துக்கு நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் வரைக. அல்லது நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை வெளியிட வேண்டி அந்நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக. ஓகேங்களா? 40 பொறுத்த வரைக்கும் காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக்குப்பா. ஸோ பிக்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்சரை பார்த்தோன்னே நம்ம மாணவர்களுக்கு என்ன தோணுகிறதோ ஸோ ஃபுல்லாக எழுதுங்கப்பா. அழகாக ஒரு 5 பாயிண்ட் எழுதுனா போதும் உங்களுக்கான ஃபுல் மார்க் கொடுத்துவாங்க. ஸோ உங்கள் கைடில் கூட புக் பேக்கில் இருக்கக்கூடியது தான் கொடுப்பாங்க. மோஸ்ட்டாக நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 41 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் மன்னா நகர் கம்பர் தேர் 28ஆம் இலக்க வீட்டில் குடியிருக்கும் குமரனின் மகள் கையல்வெளி கணினி பயின்றனார் பணி வேண்டி தன் விவர பட்டியலை நிரப்புகிறார். தேர்வர் தன்னை கையல்வெளியாக கருதி பணி வைப்பு வேண்டி தன் விவர படிவத்தை நிரப்புக. ஓகேங்களா? ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு 42 பொறுத்த வரைக்கும் கல்வெட்டுகளை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் உங்களால் இயன்ற செயல்களை பட்டியலிடுக. அல்லது தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும்பா. ஸோ இஃப் யூ டாக் டு எ மேன் இன் எ லாங்குவேஜ் he understand that goes to his head. if you talk to him in his own language that goes to his heart. நெல்சன் மண்டேலா சொல்லியிருப்பார். ஸோ இது தமிழில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் எ கல்ச்சர். இஃப் டெல்ஸ் யூ வேர் இட்ஸ் பீப்புள் கம் ஃப்ரம் அண்ட் வேர் தே ஆர் கோயிங். ரித்தா மே ப்ரௌன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காது கேளாத மாணவர்களாக மாற்று வினாப்பா. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதிலே பேராகிராஃப் கொடுத்து அவங்க கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ விருந்து குறிதி தொல்காப்பியம் குறிப்பிடுவது யாது? விருந்தோம்பல் குறிதி சிறுபான்ற்று கூறுவது யாது? நெக்ஸ்ட் என்ன? நம் முன்னோர்களின் மகிழ்ச்சி எதில் குறிக்கிறது? பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படும் விருந்தோம்பல் குறித்து செய்தி எழுதுக. பெண்களின் சிறந்த பண்புகளில் எதின்றி ஒன்று யாது? ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் 8 மார்க்ஸ் பசங்களா. ஸோ 8 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி இதாக வர வாய்ப்பு. நல்லா படிச்சு வச்சுருங்க. அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க பொறுத்த வரைக்கும் 43ல் சங்க கால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பை சான்றுடன் விளக்குக. அல்லது நாட்டு விழாக்கள் விடுதலை போராட்ட வரலாறு நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவ பருவமும் நாட்டு பற்றும் என்ற தலைப்பில் மேடை உரை எழுதுக. நெக்ஸ்ட் 44 வந்து பார்த்தீங்கன்னா அன்னமய என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபாலபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க. அல்லது பாய்ச்சல் கதையின் மைய கருத்தை குறிப்பிட்டு கதையை சுருக்கி எழுதுக. நெக்ஸ்ட் 45 பொறுத்த கீழ்காணும் தலைப்புகளில் ஒன்றிற்கு கட்டுரை எழுதுகப்ப. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பற்றி கட்டுரை எழுதுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு பொறுத்த வரைக்கும் முன்னுரை தமிழகம் தந்த தவப்புலவர் மொழிப்பற்று பொதுவாழ்வு தூய்மை எளிமை மக்கள் பணியே மகத்தான பணி முடிவுரை. அல்லது குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதி தலைப்பெடுக்கப்பா. ஸோ குறிப்பில் பொறுத்த முன்னுரை தமிழரின் உணவு முறைகள். நெக்ஸ்ட் நோய் தடுக்கும் தமிழர் உணவுகள் மருந்தாகும் உணவுகள். ஓகேங்களா? இவ்வளோ தான் இப்போ உங்களுக்கு கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுருப்பா. ஸோ இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போவதில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இன்னும் பல மாவட்டத்தில் தமிழ் தேர்வானது நடக்க உள்ளது. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர்ஸும் வினாத்தாள்களும் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக அப்லோட் செய்து கொண்டு வருகிறோம். ஸோ அதெல்லாம் தவறாமல் தெரிந்து கொள்ள தாங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் முதல் தடவை பார்க்குறீங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். யாராவது ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணுறேங்க. அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்களை. மிஸ் பண்ணுறாதீங்க. பை பை.